இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன விளையாடுறியா? ஆஹா, நான் விளையாடலமா. நீ செத்தாதான் உன் ஹஸ்பண்ட் சார நான் காப்பாத்துவேன். இல்லனா நீ திரும்ப திரும்ப வந்து எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பியே. இப்ப முடிவு பண்ணு, உன் உயிரா இல்ல உன் ஹஸ்பண்ட் சாரோட உயிரா? தயவு செஞ்சு மாத்த மருந்து கொடுத்துரு. நான் என் ஹஸ்பண்ட் சாரை காப்பாத்தணும். ஏமா இன்னும் யோசிக்கிற? உன் உயிர் முக்கியமா இல்ல உன் ஹஸ்பண்ட் சாரோட உயிர் முக்கியமா? பொதுவா நம்ம ஊரு பொண்ணுங்க புருஷன்னா உசிரியே கொடுப்பாங்களே. நீ என்ன யோசிச்சுக்கிட்டே இருக்க? கமான், சீக்கிரம் சொல்லு. துர்கா, யோசிக்காதம்மா. உன் ஹஸ்பண்ட் சார் உயிரை காப்பாத்து. அவன் உயிர் உன் கையில தான் இருக்குது. உன் புருஷனுக்காக நீ உன் உயிரை கொடு. நான் சொன்ன வார்த்தையை காப்பாத்துறேன். போ. கயிறு ரெடி சிஸ்டர். இந்தா மாட்டிக்கோ. புடி. எத்தனை தடவை என்ன அடிச்சிருப்பேன் மாட்டு. போய் இழுத்து கட்டா. நல்லா கட்டு. வா. ஐயோ, நீ இவ்ளோ முட்டாளா இருப்பன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல துர்கா. ஏய், என்ன சொல்ற? நான் காலையில சூர்யாவுக்கு கொடுத்த ஜூஸ்ல ஸ்லோ பாய்சன் எல்லாம் எதுவுமே கலக்கல துர்கா. அவனுக்கு லேசா வாந்தி வர மருந்து தான் கலந்து கொடுத்தேன். அதனாலதான் அவன் அப்பப்ப வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். எப்படி எங்க ட்விஸ்ட்? இத நீ எதிர்பார்க்கல இல்ல துர்கா? உன்கிட்ட இருந்து ஆதாரத்தை வாங்கி அழிக்கத்தான் நான் சூர்யாவுக்கு ஸ்லோ பாய்சன் கொடுத்ததா போய் சொன்னேன். நீ இன்னொரு ஜென்மம் எடுத்து வந்தாலும் என்ன நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. ஏய், தப்பு பண்ற தாரா. ஏய், சும்மா கத்தாத. நீ சாக போறது உறுதி. பொண்ண வந்து யாரும் காப்பாத்த போறதில்ல. டேய், வாங்கடா. தாரா, உன்ன எங்களை என்ன பாடுபடுத்தின. கடந்து சாவு. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. என்ன அங்கிள், ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க? என்ன விஷயம்? எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். இனிமே இங்க நீ தேவியா நடிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க நைனா கிட்ட நீ போகலாம். நிஜமாவா சொல்றீங்க? ஆமா ராணி. அந்த துர்கா இனிமே நம்ம லைஃபுக்குள்ள வரமாட்டா. நீ இனிமே உங்க நைனா கிட்ட போய் சேர்ந்து சந்தோஷமா இரு. அங்கிள், சீரியஸா தான் சொல்றீங்களா? துர்காமாக்கு என்னாச்சு? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? துர்காவால இனிமே நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. உனக்கு விடுதலை, அவ்வளவுதான். புரிஞ்சிச்சா? கிளம்பு கிளம்பு. ஏய் தேவிமா, வாங்க வாங்க வாங்க. என்ன ஸ்டேஷனுக்கு வந்திருக்கீங்க? நான் துர்காமா பார்க்கணும். அவங்க எங்க? மேடம்க்கு ஒரு கால் வந்தது. கால் அட்டெண்ட் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன்னு சொல்லி கிளம்பி போனாங்க. அவங்க போன கொஞ்ச நேரத்துல எனக்கு கால் பண்ணி கேஸ் சம்பந்தமா கமிஷனருக்கு கொடுக்க வச்சிருந்த எவிடன்ஸை எடுத்துக்கிட்டு அம்மன் கோயில் கிட்ட வர சொன்னாங்க. எந்த அம்மன் கோயில்? பொன்னியம்மன் கோயில். துர்காமா கோயிலுக்கு வந்தாங்களா? மேடம் கோவிலுக்கு வரல. ஒரு ஆள் தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த ஆள் எப்படி இருப்பான்? அந்த ஆள் பாக்குறதுக்கு காமெடி பீஸ் மாதிரி இருந்தான். காமெடி பீஸ் மாதிரி இருந்தானா? அப்படின்னா அந்த ஆளு டான்ஸ் பண்ற மாதிரி கைய கால ஆட்டிக்கிட்டு உடம்பெல்லாம் பெண்ட் பண்ணிக்கிட்டே பேசினானா? ஆமா, கரெக்டா சொல்ற. நீ சொன்ன மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் அவன்கிட்ட அப்படியே இருந்தது. அப்ப அது கண்டிப்பா சங்கரபாண்டி தான். அந்த ஆளு கமிஷனர் கிட்ட கொடுக்க வேண்டிய எவிடன்ஸ என்கிட்ட கொடுங்க, துர்கா மேடம் வாங்கிட்டு வர சொன்னாங்கன்னு சொன்னான். நான் உடனே மேடம் கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். மேடம் கொடுத்துட சொன்னாங்க. நானும் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
அதுக்கப்புறம் இப்ப வரைக்கும் மேடம் கிட்ட இருந்து போனும் வரல, மேடமும் இன்னும் வரல. சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். மேடம் வந்தா ஏதாவது சொல்லணுமா? இல்ல ஒன்னும் சொல்ல வேணாம். ம் நான் கிளம்புறேன். சரி. ம். ஊரை கூட்டி பிரியாணி விருந்து வச்சு சந்தோஷத்தை கொண்டாட முடியலன்னா கூட பரவாயில்ல. சிஸ்டர், நம்ம 2 பேருக்கும் ஒரு பக்கெட் பிரியாணி ஆர்டர் பண்ணி அந்த சந்தோஷத்தை கொண்டாடலாமா ஏய், சிஸ்டர்? உணர்ச்சி வசப்பட்டு முட்டாள்தனமா அந்த மாதிரி காரியத்தை எல்லாம் பண்ணாத. அப்புறம் வீட்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம மேல சந்தேகம் வந்துரும். என்ன சிஸ்டர், என் கைகளை இப்படி கட்டி போடுறீங்களே சிஸ்டர். ஐயோ சிஸ்டர், நான் இந்த சந்தோஷத்தை கொண்டாடியே ஆவணும் சிஸ்டர். ம். சரி சிஸ்டர், பிரியாணி கேன்சல். கொஞ்சம் இருங்க, நான் போய் சில்லுன்னு ஜூஸ் எடுத்துட்டு வரேன். குளு 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 குடிப்போம். துர்கா சாவ போறத ஹாப்பியா கொண்டாடலாம். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. துர்காவை அசோக் நகர்ல தானே கட்டி போட்டு வச்சிருக்கீங்க. அதெல்லாம் ஈஸியா தப்பிச்சு வந்துருவாங்க. அசோக் நகர்ல எல்லாம் இல்ல, அங்க கட்டி வைக்கல. பல்லாவரத்துல இருக்கிற அமைச்சர் தண்டாபாணியோட குடோன்ல தான் கட்டி வச்சிருக்கிறோம். அங்க இருந்து துர்காவால தப்பிச்சு வரவே முடியாது. நீ கவலைப்படாத. என்ன? ரொம்ப சந்தோஷம். அப்ப நான் இன்னைக்கு அப்பா கிட்ட போயிடலாம்ல? கண்டிப்பா போயிடலாம். நாங்க சொல்றதெல்லாம் கேட்டா உனக்கு நல்லதெல்லாம் கிடைக்கும். ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. அடடடட ஹாப்பி. சூர்யா, ஏய் தெய்வமா, என்னாச்சு? நீ யார் கூட வந்த? நான் தனியா ஆட்டோ பிடிச்சு வந்தேன். தனியாவா? நீ சீக்கிரம் என் கூட வா. துர்காமாக்கு ஆபத்து, அவங்கள காப்பாத்தணும். ஏய். என்ன தெய்வமா, என்ன சொல்ற? துர்காமாவுக்கு ஆபத்தா? துர்காமாவை பல்லாவரம் குடவுன்ல அடைச்சு வச்சிருக்காங்க. சீக்கிரம் வந்து துர்காமாவை காப்பாத்து சூர்யா. தெய்வமா, என்ன சொல்லிட்டு இருக்க நீ? துர்காமா போலீஸ் இன்ஸ்பெக்டர். அவங்கள யார் போய் அடைச்சு வைக்க போறா? துர்காவை அடைச்சு வச்சிருக்காங்க, உனக்கு யார் சொன்னது? ஐயோ சூர்யா, இப்ப அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. சீக்கிரம் கிளம்பி வா. துர்காமாவை காப்பாத்தணும். துர்காவுக்கு ஆபத்துன்னு உனக்கு யார் சொன்னது? அத முதல்ல என்கிட்ட சொல்லு. ப்ளீஸ் சூர்யா, சீக்கிரம் கிளம்பி வா. அம்மாவை காப்பாத்தணும். சரி சரி, வா போலாம். வா. காப்பாத்துங்க. சூர்யா சீக்கிரம் போ சூர்யா. இதோ போயிட்டு இருக்கேன் தெய்வமா. சூர்யா ப்ளீஸ் சீக்கிரம் போ. துர்காமா ஆபத்துல இருக்காங்க. அதான் தெய்வமா, சீக்கிரம் போயிட்டு இருக்கேன். தெய்வமா, இப்போ வச்சு சொல்லுங்க, துர்காவை குடோன்ல கடத்தி வச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு யார் சொன்னது? சூர்யா, அதெல்லாம் சொல்றதுக்கு நேரம் இல்ல. அதெல்லாம் அப்புறம் சொல்றேன். இப்ப நீங்க முதல்ல சீக்கிரமா போங்க.